இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம். வணக்கம். 7 மணி நேரம் 150க்கும் அதிகமான கேள்விகள். விஜயை சிபிஐ விசாரித்திருக்கக்கூடிய செய்தி இன்றைக்கு ஊடகங்கள் எல்லாம் வந்திருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் சிபிஐ விஜயை கூப்பிட்டு விசாரிக்கிறதுக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி அமித்ஷா ஒரு அவசரமான கூட்டத்தை டெல்லியில் நடத்தியிருக்காரு. உங்களுக்கு தெரியும், ஆர்எஸ்எஸ் பாஜகவில் அறிவுஜீவிகள் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டத்தை வைத்திருக்கிறார்கள். அவங்க வேலை என்ன அப்படின்னா, ஒவ்வொரு மாநிலத்திலும் என்னென்ன வேலைகள் நடக்குது, எப்படி ஆர்எஸ்எஸ் அங்கே வேரூன்ற வேண்டி இருக்கிறது, இது போன்ற தகவல்களை கொடுப்பது அவங்க வேலை. இப்போ 5 மாநில சட்டமன்ற தேர்தல் நடக்குது. அதில் ஒன்று தமிழ்நாடு. இப்போது இந்த 5 மாநில சட்டமன்ற தேர்தலை ஒட்டி, குறிப்பாக தேர்தல் தமிழ்நாட்டில் நடக்கிறதுனால இங்கு விஜயை எப்படி நம்ம பயன்படுத்த முடியும், திமுக கூட்டணியை விஜயை வைத்து எப்படி பலவீனப்படுத்த முடியும், இது போன்ற விஷயங்கள், சில கருத்துக்கள் அமித்ஷா கிட்ட இந்த பாஜக ஆர்எஸ்எஸ் கும்பலை சார்ந்த அறிவுஜீவிகள் சொல்லியிருக்கிறாங்க. அதில் விவாதிக்கப்பட்ட மிக முக்கியமான விஷயங்களை நான் உங்களுக்கு பட்டியல் போடுறேன். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, காங்கிரஸ் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க, திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் பட்சத்தில் ஆட்சியில் பங்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கோரிக்கை அரசல் புரசலாக அங்கொன்றும் இங்கொன்றுமாக வந்து கொண்டிருக்கிறது. இது எதனால் காங்கிரஸ் கட்சி இப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, அதற்கு காரணமாக பாஜகவுடைய அறிவுஜீவிகள் சொல்வது என்னென்னா, திமுக ஒருவேளை காங்கிரஸ் கட்சியை இந்த கோரிக்கைகளுக்கு செவி மடுக்கவில்லை என்றால் அவங்களுக்கு தாவேக்கா ஆப்ஷனாக இருக்குது. இப்போ விஜய் அவங்கள சேர்த்துப்பாங்க, எத்தனை தொகுதிகள் வேணாலும் அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஆனால் விஜய் ஒருபோதும் காங்கிரஸை சேர்த்து கொள்ளக்கூடாது. சேர்த்து கொள்ளக்கூடாது அப்படிங்கிறதுனால ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அரசல் புரசலோட திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி இடம் பிடிக்கும் பட்சத்தில் அவங்களுக்குள்ள தேர்தல் சமயத்தில் ஒரு சுமூகமான உறவு இருக்காது, ஒரு சுணக்கம் இருக்கும். இது திமுக கூட்டணியுடைய பலத்தை குறைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது முதல் விஷயம். அதனால் எந்த காரணத்திற்காகவும் விஜய் காங்கிரஸை சேர்த்துக்கவே கூடாது அப்படிங்கிறத நம்ம எப்படியாவது தடுத்தாகணும் அப்படிங்கிறத முதல் விஷயமாக சொல்லியிருக்கிறாங்க. ரெண்டாவது விஷயம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, திராவிட முன்னேற்ற கழகமும் அதனுடைய கூட்டணி கட்சிகளுக்கு நாம் தொடர்ந்து சொல்லி கொண்டு இருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய கூட்டணி கட்சியும் தான் தேர்தல் களத்தில் போட்டியிடுவதற்கு முன்னரே 16% வாக்கு வங்கியோடு களத்தில் இருக்கிறது. சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த மக்களுடைய பெருவாரியான வாக்குகள் இந்த கூட்டணிக்கு தான் கிடைக்கும். ஏன் கிடைக்கும்னா, பாஜக ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும், சிறுபான்மையினருக்கு எதிரானவர்கள். அவர்கள் எல்லாருக்குமே எதிரானவர்கள் தான். அவங்க ஆர்எஸ்எஸ் சித்பவ பார்ப்பனியத்திற்கு ஆதரவானவர்களை ஒழிய மற்ற எல்லாருக்குமே அவர்கள் எதிரானவர்கள் தான். ஆனால் சிறுபான்மையினர் விஷயத்தில் இன்னும் கூடுதலாக அவர்கள் பல வேலைகளை செஞ்சிட்ருக்காங்க அப்படிங்கிறது அந்த மக்களுக்கே தெரியும். இப்போ சிறுபான்மை சமூகத்தினுடைய வாக்குகள் அது முழுக்க திமுக கூட்டணி போகக்கூடாது, அதை தடுத்து நிறுத்தணும். அதுக்கு என்ன வழி இருக்குது? அதுக்கு ஒரே வழி என்னென்னா, விஜயை அதிமுக பாஜக கூட்டணியில் கொண்டு வந்தால் அந்த சிறுபான்மையினருடைய வாக்குகள் எல்லாமே அப்படியே திமுக கூட்டணிக்கு போயிடும். அதனால் விஜய்க்கு கொடுக்க வேண்டிய அசைன்மெண்ட் என்ன அப்படின்னா, திமுகவை எதிர்ப்பது போலவே அதே அளவிற்கு கடுமையாக பாஜகவையும் மோடியையும் எதிர்க்க வேண்டும். அப்போது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு செல்லக்கூடிய சிறுபான்மையினுடைய ஓட்டுகள் ஸ்பிளிட் ஆகிடும். இது திமுக கூட்டணியை பலகீனப்படுத்தும். இது ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, தேர்தல் முடிந்ததற்கு பிறகு இதே வியூகத்தோடு, அதாவது மும்முனை போட்டி தமிழ்நாட்டில் நடக்கும் பட்சத்தில் தாவேக்கா, அதிமுக, பாஜக, திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி, இந்த மூணுமே மும்முனை போட்டியாக நடக்கும் பட்சத்தில் யாருக்கு மெஜாரிட்டி கிடைக்க வாய்ப்பில்லை அப்படின்னு பாஜகவினுடைய அந்த ஆர்எஸ்எஸ் அறிவுஜீவி கும்பல் அமித்ஷா கிட்ட சொல்லியிருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்தில் இதன் பிறகு சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் விஜய் எத்தனை தொகுதிகள் வெற்றி பெற்றாலுமே அவரை நம்ம கூட்டணிக்குள்ளே கொண்டு ஆட்சி அமைப்பது அப்படிங்கிறது சுலபமாக போய் முடிஞ்சிடும். இந்த திட்டங்களை விஜய் அமல்படுத்தி ஆகணும். விஜய்கிட்ட இதுக்கு தயாராகிறதுக்கான நிர்பந்தத்தை, அழுத்தத்தை கொடுத்து அவரை அடிப்பணியை வைத்தாக வேண்டும் அப்படிங்கிறதா இந்த ஆர்எஸ்எஸ் அறிவுஜீவி கும்பல் அமித்ஷாவிற்கு கொடுத்துருக்கக்கூடிய அட்வைஸ். இப்போது இந்த கூட்டம் முடிந்து 2 நாட்களுக்கு பிறகு டெல்லியில் சிபிஐ அலுவலகத்தில் விஜய் ஆஜராகியிருக்கிறார். அங்கே என்ன நடந்தது அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அதாவது 150 கேள்விகள், 44 பேர் எப்படி இறந்தார்கள் அப்படிங்கிற கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது.
நீங்கள் காலதாமதமாக வந்ததால் தான் இவ்வளோ பெரிய உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. காவல்துறை அது காவல்துறை தரப்பிலிருந்து உங்களுக்கு அறிவுரை வழங்கியதற்கு பிறகும் கூட நீங்கள் ஏன் அந்த இடத்துல வாகனத்தோடு போய் போனீங்க, வாகனம் போனது தான் இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு காரணம்னு சொல்கிறாங்களே, இதில் உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு. அதே மாதிரி அங்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்த பிறகு ஏன் உதவாமல், அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு உதவாமல், அந்த பிரச்சனைகளுக்கு கூட நிற்காமல் ஏன் ஓடி ஒளிந்தீர்கள் அப்படிங்கிற கேள்வி கேட்டிருக்கிறாங்க. கூடுதலாக எத்தனை பேருக்கு கரூர் கூட்டத்தில் அனுமதி அளிக்கப்பட்டது, ஆனால் அதைவிட கூடுதலான ஆட்கள் ஏன் வந்தாங்க? ஒரு கூட்டம் நடக்குது அப்படின்னா காலையிலேயே உங்கள் கட்சியை சார்ந்த தொண்டர்கள் எல்லாம் காலையிலேயே குவிந்ததற்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணம் என்ன? அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கீடு செய்திருப்பதாக அவர்கள் சொல்கிறார்கள், ஆனால் அந்த நேரத்திற்கு வராமல் நீங்கள் அதை இழுத்தடித்ததற்கான காரணம் என்ன? இது போன்ற ஒரு 150க்கும் அதிகமான கேள்விகள். வழக்கமாக இந்த மாதிரியான கேள்விகள் கேட்கும்போது அவருடைய வழக்கறிஞரை கூட வைப்பது உண்டு. ஆனால் இந்த முறை விஜயும் சிபிஐ மட்டும்தான் தனித்த அறையில். இப்போ நமக்கு என்ன அப்படின்னா, அங்கே சில நிர்பந்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். இப்போ இந்த மாதிரியெல்லாம் கேள்விகள் உங்கள் முன்னாடி நாங்கள் வச்சுட்டோம், இதுக்கெல்லாம் உங்ககிட்ட சரியான பதில் இருக்காது அப்படிங்கிறது தெரியும். இப்போது கரூர் சம்பவம் தொடர்பாக முழுக்க முழுக்க விஜயும் விஜயனுடைய கட்சியும் தான் தவறு செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது விஜய் கட்சிக்காரங்களுக்கே தெரியும் இல்லையா? அதில் யாருக்கு சந்தேகம் இல்லை. அப்போது சிபிஐ என்ன சொல்லுது விஜய்கிட்ட அப்படின்னா, இந்த கேள்விகளெல்லாம் இருக்குது, இதுக்கு உன்னால் பதில் சொல்ல முடியாது, இதில் எது நீ சொன்னாலுமே மாட்டிப்பேன், உன் மீது வழக்கு தொடரலாம், உன்னை தூக்கி சிறையில் போடலாம், உன்னுடைய கட்சியை வேணாலும் இதெல்லாம் வச்சு தடை செய்யலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், அப்போ அதற்கான இடம் இருக்கிறது. இப்போ நீ செய்ய வேண்டியதை செஞ்சுக்கோ அப்படிங்கிற அழுத்தத்தை மறைமுகமாக சிபிஐ. அப்போ நீ செய்ய வேண்டியது என்ன? அமித்ஷா சொல்கிறத கேட்டாகணும், ஆர்எஸ்எஸ் சொல்கிறத கேட்டாகணும். திராவிட முன்னேற்றக் கழகமும் அதனுடைய கூட்டணியும் தமிழ்நாட்டில் வெற்றி பெறக்கூடாது. மாறாக மும்முறை போட்டியின் மூலமாக யாருக்கு யாருக்கு எவ்வளோ சீட்டு கிடைக்குதோ தேர்தலுக்கு பிறகு எல்லாரும் சேர்ந்து ஆட்சி அமைக்கணும். பாஜக அவருடைய ஆட்சி தமிழ்நாட்டில் வரணும். நான் கூடுதலாக ஒரு செய்தியை சொல்கிறேன். தமிழ்நாட்டில் பாஜக குறுக்கு வழியில் ஆட்சிக்கு வரும் பட்சத்தில் அண்ணாமலையோ அல்லது முருகனோ அல்லது நீங்கள் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களோ இவங்க யாரையுமே முதலமைச்சராக்க மாட்டார்கள். அவர்கள் முதலமைச்சராக்குவது யாரை தெரியுமா? நான் சொல்லாமலே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு நிர்மலா சீதாராமனோ அல்லது ஒரு நிதின் கட்கரியோ அல்லது ஒரு கான்னு ஆர்எஸ்எஸ் பெயர்கள் இருக்கிறது அல்லவா, இதில் யாராவது ஒருத்தரை கொண்டு வந்து அந்த பொறுப்பில் வைப்பாங்க. மற்றவங்கெல்லாம் உழைக்கிறதுக்கு தான் அந்த கட்சிக்கு. இப்போ எல் முருகன் உழைக்க வேண்டியவர் அந்த கட்சிக்காக, சரியா? தமிழிசை சவுந்தரராஜன் உழைக்க வேண்டியவங்க. அவங்களெல்லாம் ஒருபோதும் ஒரு முதலமைச்சராகவோ ஒரு பிரதமராகவோ இந்த கட்சி ஆர்எஸ்எஸ் என்பது கொண்டு வரவே வராது. அதனால தான் சொல்கிறேன், 100 வருட ஆட்சி பொறுப்பில் 100 வருடமாக ஆர்எஸ்எஸ் என்கிற இயக்கம் இருக்குது. அதனுடைய தலைமை பொறுப்பில் ஒரு பார்ப்பனியம் அல்லாத ஒரு இந்து சமூகத்தை சார்ந்த ஒருத்தரை கொண்டு வந்திருக்காங்களா? அதை பண்ணவே மாட்டாங்க. அதான் ஆர்எஸ்எஸ். இதுதான் அவர்களுடைய திட்டம். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.